ஹே ஆல், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ளாஸி மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த க்ளாஸி மேக்கப் லுக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ எண்டில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது அந்த ப்ராடக்டோட ஒர்த் எவ்வளோன்னா ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம க்ளாஸி லுக் மேக்கப்பை எப்படி கொண்டு வர போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு என் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரெட்டிங்கே பண்ணலை. இப்போ த்ரெட்டிங் பண்ணாமல் எப்படி ஒரு த்ரெட்டிங் எஃபெக்டை கொண்டு வர போகிறோன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் எந்த பிராண்டாக வேணா இருக்கட்டும், நார்மல் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு லைனாக ரொம்ப லைட்டாக தான் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். அதுவும் இன்னர் கார்னரில் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பென்சிலை வச்சு நான் அழுத்தி போட்டிங்கன்னா அது வந்து வரைஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து உள்ளெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எட்ஜில் மட்டும் லைட்டாக லைனிங் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் என்னோடய ஸ்டார்டிங் ஆஃப் த ஐப்ரோவில் ஒரு சின்ன லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பூலியை வச்சு நான் அப்படி ப்ரஷ் பண்ணும்போது அது என்ன கோம் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஐப்ரோஸ்க்கும் இப்போவே கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கன்சீலர் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுற கன்சீலரை ஒரு ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இப்படி நம்ம அவுட்லைன் கொடுத்து அந்த கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பக்காவான த்ரெட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும் வித்தவுட் ஈவன் டூயிங் த்ரெட்டிங். ஓகேவா? இப்போ நான் கீழேயும் நான் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய அப்பர் சைட் ஆஃப் த ஐப்ரோஸும் நான் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கே அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இன்கேஸ் எனி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம், த்ரெட்டிங் பண்ணலன்னா கூட இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா பாருங்கள், நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி நான் என்னோடய இன்னொரு ஐப்ரோஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஐ மேக்கப்புக்காக கன்சீலர் கொடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் மேலே பவுடர் வச்சு செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன ஐ லுக் பண்ண போகிறேன்னா, ஸ்மோக்கி ஐ தான் பண்ண போகிறேன். ஸோ நான் பிளாக் ஐ ஷேடோ இருக்குல்ல, பிளாக் கலர் எடுத்து நான் ஒரு லைனர் மாதிரி ஜஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு நியூட் ஷேடு, உங்களுக்கு பிடிச்ச நியூட் ஷேடு, ஈவன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட ஏதாவது ஒரு ஷேட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு நியூட் ஷேட் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பிளாக் கலர் லைனிங் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு நியூட் ஷேட், அதாவது ஒரு லைட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு அவுட்டர் சைட்லேருந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். சர்க்குலர் மோஷனில் நம்ம பிளெண்ட் பண்ணணும். நம்ம ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துக்கணும். என்னென்னா நம்ம நல்லா அது வந்து தனித்தனியாக ஒரு பார்ட்டாக தெரியாமல் எல்லாமே ஈவனாக பிளெண்டாக இருக்கிற எஃபெக்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ நான் லைட்டாக இன்பிட்வீன் என்ன பண்ணுறேன்னா, பிளாக் கலரையும் எடுத்து நான் ப்ரௌன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பண்ணணும். ஸோ நான் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னர் கார்னர்லலாம் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அந்த பிளாக் லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்னர் கார்னர்லேயும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப்பை நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் பட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க டைம் எடுத்து. முடிச்சிட்டோம். இப்போ நான் 2 கண்லேயுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய அன்ஈவன் ஏரியாவை வந்து நான் 1 ஷேட் டார்க்கர் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து கன்சீல் பண்ண போகிறேன்.
பிக்மெண்டட் ஏரியாலெல்லாம் நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கன்சீலரும் யூஸ் பண்ணலாம், டார்க் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணலாம், கலர் கரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி என்னோடய அண்டர் ஐ, அப்பர் லிப், அதுக்கப்புறம் பிம்பிள் அந்த ஏரியாலெல்லாம், டார்க் ஸ்பாட் ஏரியாலெல்லாம் நான் நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இவனை கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்கின்னோட 1 ஷேட் லைட்டர் ஃபவுண்டேஷன் நான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நம்ம எப்படி ஐ மேக்கப்புக்கு நம்ம டைம் எடுக்கிறோமோ அதை விட முக்கியமாக நம்ம ஃபவுண்டேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கணும். பிகாஸ் எல்லா இடமும் ஈவனாக நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லைன்னா கேக்கி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்துக்கிறேன். என்னோடய அண்டர் ஐ, அப்பர் லிப், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட், சின் இந்த ஏரியாலலாம் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ நான் அந்த இடத்துலலாம் 1 ஷேடு இன்னுமே லைட்டரான கலர் கன்சீலர் எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துல அப்ளை பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் பவுடர் வச்சு நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண சேம் பென்சிலவே வந்துட்டு நான் காஜலாக யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மஜ் ஆகிற மாதிரியே நல்லா காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணோம்ல ப்ரௌன் கலர், அதே கலரை எடுத்துகிட்டு நான் கீழே அந்த காஜலுக்கு மேலேயே நான் நல்லா அந்த கலரையும் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, நான் 2 ஐஸ்லேயுமே முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து கான்டோர் பண்ணுறேன். என்னோடய சீக் போன்ஸ் வந்து நல்லா தெரிகிறதுக்காக கொஞ்சம் நல்லா கான்டோர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஜாலைன்லேயும் கான்டோர் கொடுத்துக்கோங்க. நோஸில் எல்லாம் நான் கான்டோர் பண்ணுறேன். கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா ஸ்கல்ப்சடாக கொஞ்சம் தெரியும். ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது கிடையாது. என் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா சப்பியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் நோஸ் கான்டோரும் கொடுக்குறேன். நோஸ் கான்டோர் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து செப்ரேட்டாக ஒரு லைன் மாதிரி தெரியாமல் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எம்டி ப்ரஷ் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப் நோஸாக தெரியும். இப்போ நான் வந்து ப்ளஷ் கொடுக்குறேன். நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்து பீச் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பீச் எடுத்திருக்கேன். 2 சைடும் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஹைலைட்டர் கொடுத்துருக்குறேன். என்னோடய சீக்கில், ஃபோர்ஹெட்டில், நோஸில், சின்னில் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எங்கெங்கே பிடிச்சிருக்கோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வந்து லிப் லைனர் இல்லை. ஸோ தட் என்கிட்ட என் பேலட்டில் இருக்கிறத வச்சு ஏதோ எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு லிப் லைனர் போட்டு லிப் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல 100 ருப்பீஸில் நம்ம வந்து க்ளாஸ் ஃபினிஷ் நம்ம கொடுக்க போகிறோம். க்ளாஸ் ஸ்கின் மேக்கப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இது வந்து ஒரு லிப் க்ளாஸ், லிப் பாம். ஓகேவா? லிப் க்ளாஸ் எடுத்துக்கோங்க, லிப் பாம் எடுத்துக்கோங்க, பட் டிரான்ஸ்பரண்ட் கலர் எடுத்துக்கோங்க. எந்த கலரும் இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. என்னோடய கையில் நான் அந்த லிப் பாம் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஹைலைட்டர் மேலேயே கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ளாஸி ஸ்கின் ஃபினிஷ் லுக் கிடைக்கும். இது வந்து கூச்சி, எனக்கு தெரிஞ்சு நான் கிளாஸுக்கு போகும்போது கூச்சி ஒரு சின்ன லிப் பாம் மாதிரி சின்னதாக இருந்துச்சு, அதுதான் வச்சு கொடுத்தாங்க. அது எப்படின்னா நல்லா ஸ்டிக்கியாக ஜெல்லியாக இருக்கும். இந்த ட்ரிக் நான் வந்து எங்கே பார்த்தேன்னா யூடியூப்பில் தான், ஒரு சூப்பரான மேக்கப் ஆர்டிஸ்ட் சேனலில் தான் நான் இதை பார்த்தேன். ஸோ தட் நானும் இதை ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து லிப்ஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன ப்ராடக்ட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக லேஷஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஃபைனல் அவுட்லுக்.